குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, நானாவை கூப்பிட போகிறேன். நானா எப்போவுமே வேனில் தானே வருவார். இன்றைக்கி ஒரு நாள் நான் போய் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, அவரே சொன்னார், அம்மா ப்ளீஸ்மா வாமா அப்படின்னு. அதனால் போனேன். நானும் அக்காவும் போயிட்டு நானாவே பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஒரு வழியாக வர அக்கா நேட்டிவ் ஸ்பெஷல் போயிட்டு வந்தாங்க. நானும் போயிட்டு அக்கா கூட சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வரவுமே கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்தேன் நானாவுக்கு. ஏன்னா எப்போவுமே நானாக சாப்பிட மாட்டார் ஸ்கூலில், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால் வீட்டுக்கு வரவும் கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து நான் போய் கை கழுவிட்டு வரதுக்குள்ளே அவர் போய் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஹோம்ஒர்க் கூட பண்ணலைங்க. ஹாய், அன்றைக்கி நான் ஒன்று சொன்னேன்ல உங்ககிட்ட, நேட்டிவ் ஸ்பெஷல் ஸ்வீட் ஷாப் தான் அன்றைக்கி நம்ம போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டைமும் சரி, செகண்ட் டைமும் சரிங்க. அங்கே போய் நம்ம டேஸ்ட்டுக்கு கேட்டால் அவங்க முகம் சுளிக்காமல் நமக்கு தர்றாங்க. எவ்வளோ வேணால் டேஸ்ட்டுக்கு தராங்க. உண்மையாகவே ஸ்வீட்டும் சூப்பராக இருக்குதுங்க. எல்லா ஊர் ஸ்வீட்டும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. உங்களுக்காகவே நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அஃபர்டபுளாக என்ன, அப்புறம் டேஸ்ட்டுக்கு அவங்க எப்படி தராங்க, அதெல்லாமே உங்களுக்காகவே வீடியோ போடலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேங்க. சீக்கிரமே போட்டுடலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னடா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் மார்னிங் விலாகு ஈவினிங் விலாகு இதே போடுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வெளியே போகிறது ரேருன்னு அன்றைக்கி ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. உண்மையாகவே வெளியே போகிறது ரேரு தான். எனக்கு வெளியே போகிறத விட வீட்டில் இருக்கிறது, வீட்டில் வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் வெளியே போனது கூட நானாக தான் காரணம். ஏன்னா அவர் தான் ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தார். எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன். பட் உங்களுக்காக நான் வெளியே போகும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவே நமக்கு நேட்டிவ் ஸ்பெஷல் ஸ்வீட் ஷாப் தான். அவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நானே நினச்சிக்கிறேன் உங்களுக்கு போர் அடிக்குமோ என்னமோ, வீடியோ பார்க்க மாட்டீங்களா அப்படிலாம் நினச்சிக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? வழக்கமாக சொல்கிற டைலாக் தான். வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் தலையில் ஒரு கோலம் போட்டேனே, நானாச்சும் பரவாயில்ல, நாக்கு பூச்சிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன். என் பையன் கேட்குறான் வந்து என்கிட்ட, ஏமா கரப்பாம்பூச்சி அப்படி வரைஞ்ச கலர்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு காலையிலே சொல்லி வச்சுருந்தேன். அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதான் சொன்னேன். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்ங்க, போயிட்டு வரேன்.